மனிதாபிமானம் இருக்கிறவங்க வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஒரு வீடியோ இல்லை, பல வீடியோ இது வரைக்கும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். நம்ம சேனலை வேணால் செக் பண்ணி பாருங்க. ஆக்சிடென்ட்டுக்கு மட்டும் மாடு ஆக்சிடென்ட் ஆகுதுன்ட்டு பல வீடியோ நம்ம போட்டிருக்கோம் இது வரைக்கும் நம்ம சேனலில். ஒரு மாட்டுக்கோ சரி ஆட்டுக்கோ சரி ஆக்சிடென்ட் ஆனால், அதிகபட்சம் வந்து மாட்டுக்கு ஆக்சிடென்ட் ஆனால் கால் அடிபட்டாலும் ஃப்ராக்சர் ஆனாலும் அது சரியாக 3 மாதம் ஆகும். 3 மாதத்தில் அது பிழைக்குங்கிறது சொல்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. பிழைக்காது அவ்வளோ சீக்கிரம். ஏன்னா 3 மாதத்தில் அது வந்து அது திருப்பி போடணும், கட்டு போடணும். அது மனுஷங்க போல கிடையவே கிடையாது. அது வந்து ஒரு 5 நாள் 10 நாள் கடந்தாலே அது புழு வைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அதை காப்பாற்றுறது சாதாரண விஷயமே கிடையாது. இதை பற்றி தெரிஞ்சுங்க. நம்ம வந்து அடிபட்டாதான் சாவுங்கிறலாம் கிடையாது. அடிபட்ட கால் உடைஞ்சா கூட அந்த மாடு வந்து சாவு நிலைமைக்கு போயிடும். அதிகபட்சம் என்ன பண்ணுவாங்க, மாடை 10 நாள் பார்த்துப்பாங்க, 15 நாள் பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவங்களால முடியாது. ஏன்னா அப்புறம் கறி கடைக்கு தான் கொடுப்பாங்க. அவனும் என்ன பண்ணணும், ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போய் கறிக்கு தான் கொடுப்பானோ. அந்த கறியை நம்மளே வாங்கி சாப்பிட்றோம். அதிக பேர் சொல்லுவாங்க மாட்டால மனுஷனுக்கும் தான் ஆக்சிடென்ட் ஆகுது. அதிக பேர் சொல்லுவாங்க. அது உண்மைதான், நீங்க சொல்ற கரெக்ட் தான். ஆனா மாடுக்கு வந்து 5 அறிவு தான், நமக்கு தான் 6 அறிவு கொடுத்துருக்காங்க கடவுள். நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி போகணும். அதிகபட்சம் ஆக்சிடென்ட் ஆகுது, கார்ல தான் ஆக்சிடென்டே ஆகுது. கண்டிப்பா ஆக்சிடென்ட் ஆனா கண்டிப்பா உயிர் பிழைக்காதுன்னு என்னோட அனுபவத்துல சொல்றேன். ஏன்னா அதை பார்த்துக்கணும். மாடு வச்சிருவாங்கன்னா யாருன்னு உங்களுக்கே தெரியும். ஏழப்பட்ட ஜனங்கள் தான் வச்சிருப்பாங்க மாடு. அதை அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும், இந்த மாடு வந்து ஆக்சிடென்ட் ஆன மாடு தான். அப்படியே அடிபட்டு ரூட்டுக்கு பக்கத்துலேயே தான் ஆக்சிடென்ட் ஆகி அதால 1 இன்ச்சு கூட நவுற முடியாமல் படுத்தே கிடக்கு. அது பக்கத்தில் குளமும் இருக்காது, நீங்கள் பார்க்கலாம். 1 இன்ச்சு கூட அதால் நவுற முடியல. நாங்கள் போய் ட்ரீட்மெண்ட் நாங்கள் பண்ணோம். போயிட்டு இங்கேருந்து போய் மெனக்கிட்டு நாங்கள் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணோம். இப்படி தான் நடக்கணும், அதோட விதி, வேறு வழி இல்லை. முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து பொறுமையாக போங்க. யாராக இருந்தாலும் சொல்கிறேன், பொறுமையாக போங்க. அதோட பாவத்தை நீங்கள் எடுத்துக்காதீங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன். மாட்டோட பாவத்தை நீங்கள் வாங்கிக்காதீங்க. முடிஞ்ச அளவு பொறுமையாக போங்க. ஆக்சிடென்ட் வந்து தெரியாமல் தான் நடக்கும், யாரும் தெரிஞ்சு பண்ண மாட்டாங்க. உங்களை மீறி நடந்துச்சுன்னா 1962 கால் பண்ணிங்கன்னா அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் கூட இருந்துட்டு என்ன பண்ணணும்னு பண்ணி விட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி அவங்கள்ட்ட மாட்டுக்காரங்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடுங்க. இது வந்து உங்களுக்கு பிள்ளைக்கு பண்ணுற ஒரு புண்ணியமாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மாடு வச்சுருக்கோம் அதிக பேருக்கு இது ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் நடந்திருக்கும்.